ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான். காரணம், ஏனோக்கிடத்தில் இருந்த விசுவாசம். தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடியினால அவன் காணப்படாமற் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றான். ஏனோக்கு குடும்பம் இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்தாங்க. அவருடைய வாழ்க்கையில குடும்பத்தில் எவ்வளவோ ஏற்றத்தாழ்வுகள் இருந்திருக்கலாம். ஆனா தேவனோடு சஞ்சரிப்பதை தான் அவர் விடவே இல்லை. 300 வருடம் தேவனோடு அவர் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். ஆகையால் தான் பிரியமானவர்களை, எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே தேவனால அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். நம்ம தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழுகிறோமா? மனுஷருக்கு பிரியமாய் வாழுகிறோமா? நமக்கு பிரியமாய் வாழுகிறோமா? தேவனுக்கு பிரியமானவன் என்று நாம் சாட்சி பெற வேண்டுமானால் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் என்னை நடத்த வல்லவர் என்று சொல்லி நாம் விசுவாசிக்க வேண்டும். ஜெபத்தின் மூலமாய் தேவனோடு நாம் உறவாட வேண்டும். தேவ சமூகத்தில் காத்திருந்து நாம் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆதி திருச்சபையில் அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்தில், அந்நியோன்யத்தில், ஜெபம் பண்ணுவதில் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஆகையால் அப்போஸ்தலர் மூலமாய் அற்புதங்கள், அடையாளங்கள் திரளாய் நடந்தது. சபையே, நீங்க ஜெபிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா ஆத்துமாக்கள் சபையில பெருகுவார்கள். திரளாய் ஆத்துமாக்களை ஆண்டவர் கொண்டு வருவார். தேவ சித்தம் நீங்க செய்ய உங்களை ஒப்பு கொடுப்பீர்களானால் பரலோகம் உங்க மூலமாய் மகிமைப்படும். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும். தேவனுக்கு பிரியமாய் வாழ உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த வேளையில ஒரு நற்சாட்சி உள்ள, தேவனால சாட்சி பெறுகிற ஒரு வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, உடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய பிள்ளைகள் கேட்டு அப்படியே விட்டு விடாமல் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ பிள்ளைகளுக்கு நீர் உதவி செய்வீராக. வந்திருக்கிறங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகி ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. தடைப்பட்ட பிள்ளைகளை ஆசீர்வதி. வருகிற நாட்களில் தடைகளை நீக்கி கொண்டு வார். இப்பொழுதும் புறப்பட்டு செல்லுகிறங்க பிள்ளைகளோடு நம்முடைய சமூகம் இருக்கட்டும். ஆசீர்வாதத்தை காத்துக்கொள்ளும். சகல துதி கன மகிமையெல்லாம் உமக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாருமாய் சொல்லுவேன். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாத. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் அவருடைய கிருபையின் சமாதானமும் இன்றும் என்று நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.